இப்போ நல்லா படித்த இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நிறைய பதிவு போடுறாங்க. அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் போடணும். முதல்ல இப்போ போடுறாங்க, டாடா, பிர்லா, அம்பானி, அதானி எல்லாரோட கடனையும் மத்திய அரசாங்கம் அவங்க நிர்வாகத்தில் இருக்கிற வங்கிகள் மூலம் ரத்து செய்ய சொல்லுது. ஆனால் ஏழை விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய மாட்டேங்குதுன்னு. இப்போ அம்பானி இருக்காரு, அவர் போய் பேங்க் சேர்மனை பார்க்குறாரு. லாஸ்ட் 10 வருஷம் நான் 2 லட்சம் கோடி கடன் என்னுடைய 20 நிறுவனங்களுக்கு வாங்கியிருக்கேன். வருடத்திற்கு 20,000 கோடி உங்களுக்கு கட்டுறேன் வட்டியா. லாஸ்ட் 10 வருஷத்துல 2 லட்சம் கோடி நான் வட்டியா கட்டியிருக்கேன். இப்போ என்னோட 20வது நிறுவனம் புதுசாக ஆரம்பிச்சு 800 கோடி கடனில் இருக்கு. அது இனிமேல் செயல்படாது. நான் உங்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வட்டியாக கட்டியிருக்கிறதுனால இந்த 800 கோடியை ரத்து பண்ணிடுங்க. வேணும்னா இந்த 800 கோடியை என்னோட பாக்கி நிறுவனங்களுக்கு இருக்கிற கடனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கங்கன்னொடனே வங்கி இயக்குநர்கள் வங்கி சேர்மன்லாம் அதை ரெக்கமெண்ட் பண்ணி வைவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படி 800 1000 கோடி அப்படி அப்படின்னு போட்டதெல்லாம் ஒரு 10,000 கோடி 20,000 கோடின்னு வருது. அதை இப்போ ஹைலைட் பண்ணுறாங்க இளைஞர்கள். பண முதலைகளுக்கு இப்படி ரத்து பண்ணுறாங்க விவசாயிகளுக்குன்னு. விவசாயிகளுக்கு யோகி என்ன செஞ்சார்? யூபி கவர்மெண்ட்டோட டெபிசிட் 3 லட்சம் கோடி ரூபாய். அதை வங்கி கடன் வாங்கியிருக்காங்க 10% வட்டி. ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு 36,000 கோடி, அதாவது 5 ஏக்கருக்கு குறைவா 1 லட்சத்துக்கு இருக்கிற கடன் கம்மியாக, அதுக்கு வட்டி 4%. உடனே யோகி அந்த பேங்க் சேர்மன்கள்கிட்ட போகிறாரு, இந்த 30,000 கோடியை எங்கள் 3 லட்சம் கோடியோட சேர்த்துருங்க, அதே 4%க்கு பதிலாக 5% இன்ட்ரெஸ்ட் தரோம், அவங்கள அந்த விவசாயிகள்லாம் 1 லட்சத்துக்கு கீழே இருக்கிற கடன் எல்லாம் ரத்து பண்ணுங்கன்னொடனே கடன் மாநில அரசாங்கத்துக்கு மாற்றப்படுகிறது. எடப்பாடிக்கு மாற்ற முடியுமா? 5 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு இப்போ தமிழ்நாடு மேலே. சம்பளம் கொடுக்கறதுக்கே அவங்க விற்பனை வரி பெட்ரோல்லையும் சாராயத்திலையும் ஏற்றி அதில் வர்ற ஏப்ரல் மாதத்தை மார்ச்லேயே கட்டுங்கன்னு சொல்லி சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க எப்படி வங்கியில் 5 லட்சம் கோடிக்கு மேலே 5.5 லட்சம் கோடி கொடுங்கன்னு ஐயா கண்ணுவை ப்ளீஸ் பண்ணுறது? அதனால இது மத்திய அரசாங்கம் பண முதலைகளுக்கு மாத்திரம்தான் கொடுக்குதுன்னு. ஏங்க நீங்கள் இப்போ ஒரு கார் லோன் எடுத்திருக்கீங்க, இஎம்ஐ 10,300 ரூபாய், வங்கியில் போய் கேளுங்க, என்னுடைய 47 இன்ஸ்டால்மெண்ட் கரெக்டாக கட்டிட்டேன், 48வது நீ வைவ் ஆஃப் பண்ணுறியா 10,300 ரூபாய்னா சரின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2வது மேட்ரு இப்போ நீங்கள் போடுறீங்க, அதாவது டிடிவி தினகரன் விஷயத்தில் லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் பாஜகவா ஆர்எஸ்எஸ் லிங்கோட இருக்கலாம், இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் பவர்ஃபுல்லாக இருக்கலாம் எலெக்ஷன் கமிஷனில், அவங்கள போட மாட்டேங்கிறாங்க, தினகரனையும் சுகேஷ் சந்திரசேகரையும் பிடிக்கிறாங்கன்னு. என்ன நடந்திருக்கு இப்போ? புது சட்டப்படி ஒரு நிறுவன வங்கியிலேருந்து பணம் எடுத்தால் 3 லட்சம் ரூபாய் தான் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். இவருக்கு தெரிஞ்சது அது சொல்கிறாங்க போலீஸ், டெல்லி போலீஸ், இவர் நிறுவனம் 10 கோடியே எடுத்து இவர்கிட்ட கொடுத்து அது அவாலா காலங்கள் உங்களுக்கு கொச்சின் பெங்களூர் மூலமாக 10 கோடி சுகேஷ் சந்திரசேகருக்கு டெல்லிக்கு போயிருக்கு. ஆனால் அங்கே போய் பார்த்தா 1 கோடியே 30 லட்சம் தான் இருக்கு, பாக்கி 8 கோடியே 30 லட்சத்தை காணோம். அதனால மணி லாண்ட்ரிங், மணி ட்ரேடிங் இப்போ வந்திருக்கிற புது சட்டத்துக்கு எதிர்ப்பாகவும் இருக்கு. பொதுவாகவே இது கிரிமினல் குற்றம்னு அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதோட சேர்ந்து லஞ்சமும் நாளைக்கு அதிகாரிகள் கிடைச்சா நம்மள்கிட்ட சொல்லத்தான் போகிறாங்க. அதனால விஷயங்கள் எப்போதுமே பதிவு செய்யும் போது அது முழு உண்மை என்ன, சில வெப் மேகசின்லாம் வருது, இஷ்டத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு கற்பனை போடுறாங்க, அதையே பதிவு பண்ணி நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆராய்ச்சி பண்ணிட்டு எது கரெக்டோ அதைத்தான் போடணும். நன்றி, வணக்கம்.